நான் வந்து நியூடு ஃபிலிமுக்கு ஆட்கள் அனுப்புறேன்னு வாய் கூசாம ஒரு பச்சை பொய்ய சொல்லி தனுஷ், ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா எல்லாரையும் பத்தி பிளாக்மெயில் பண்றாங்க. என்ன நான் அந்த பிளாக்மெயிலுக்கு அஞ்சவே மாட்டேன். நான் பணம் காட்டு நரி. அவங்களுக்குள்ள அந்தரங்கத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஜிவி பிரகாஷ் மட்டும் கேட்கல, 6 மாசத்துக்கு ஒரு என்ன பத்தி பேசுறாருங்கல்ல, சத்தியமான ஒரு சாப்பாடை போட்டு ஒரு தூங்க வைக்கிறோம்னா அதை கூட உனக்கு செய்ய ஒழுங்கா துப்புல இத்தனை தூங்க விட உனக்கு வந்து தெரியலைன்னா அப்புறம் நீ என்ன மனுஷன் தான் உனக்கு கேட்டேன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, ஜிவி பிரகாஷ் இன்னைக்கு விவாகரத்து செஞ்சிருக்காரு. காதல் மனைவி சைந்தவின்னா அவங்களுக்குள்ள அந்தரங்கத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஜிவி பிரகாஷ் மட்டும் கேட்கல, ஜிவி பிரகாஷ் மட்டும் சொல்லல, சைந்தவியும் சொல்லியிருக்கு. நான் இருவரும் சந்தோஷமா வாழ்வதற்கு ஒரே வழி விவாகரத்து தான், நாங்க பிரிஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அவங்கள யாரு என்ன குற்றம் சொல்ல முடியும்? இன்னொரு விஷயம், தனுஷ், ஐஸ்வர்யா பிரிஞ்சிருக்காங்க. இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். சினிமாவில் ஒரு நடிகரை பார்க்குறாங்க, அதோட சரி. வாழ்க்கையில் அவங்கள யாரையும் பின்பற்றது கிடையாது. அவங்க என்ன எம்ஜிஆரா பின்பற்றுறதுக்கு? கொடை விள்ளல், சிகரெட்டு பிடிக்காத, தண்ணி அடிக்காத அறிவுரை சொல்றதுக்கு வருங்க. அவங்க என்ன எம்ஜிஆரை ஒத்தவர்களா? இல்லை. சினிமாவில் ஒரு கேரக்டராக நடிக்கிறாங்க. அந்த கேரக்டர் நல்லா இருந்தால் படத்தை பார்க்குறான், இல்லைன்னா போயிட்டே இருக்கான். அதனால் நான் போய் நீங்கள் வந்து சினிமா பிரபலங்களை பின்பற்றாதீங்க, இன்னும் நான் எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும்? அவங்களுக்கே தெரியும். ரசிகர்கள் எல்லோருமே புத்திசாலிகள், அதில் எந்த வித மாற்றுப்பட்ட கருத்தும் இல்லை. சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் பிரிஞ்சாங்கன்னா சந்தோஷத்துக்காக பிரிகிறாங்க. நாம் என்ன செய்ய முடியும்? அவங்க சந்தோஷத்துக்கு நாம் குறுக்க முடியுமா? அது நம்ம வேலை இல்லையே. முந்த நாள் குமுதம் யூடியூப்ல சுசித்ரா என்ற மனநோயாளி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியை பார்த்தவங்களுக்கு தெரியும், அது ஒரு மனநோயாளியோட பேட்டி அப்படிங்கிறது நல்லா தெரியும். இது அந்த பேட்டியிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல என்னை பற்றி கண்ணாப்பண்ணான்னு பேசு, அதுக்கப்புறம் என்னை குத்திடுவேங்குது, ஆளை வச்சு அடிச்சிருவேங்குது. இதெல்லாம் வந்து சட்டப்படி தப்பு. இது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். நிச்சயமாக அதை மறுபடியும் போய் மனநோயாளின்னு சொல்ல போகுது. கடைசியில் என்ன சொல்லுது? நான் ரஜினியை விட எனக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் ஃபேன்ஸு யாராவது ஒருத்தர் தப்பாக கமெண்ட் போட்டால் கூட எல்லாரும் அவரை ஆதரித்து அந்த தப்பாக கரண்ட் பேசினவனை திட்டிடுவார். அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸு அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்கங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கு. முன்னுக்கு பின் முரணா பேசுது. நடந்தது என்ன? பிப்ரவரி மாதம் இருக்குங்க, ஒரு ஃபோன், சுசித்ரா ராமதுரை பேசுகிறேன் அப்படின்னுச்சு. ஓ, நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான். இப்போ வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு, அதை நீங்கள் படித்து பாருங்கள், மறுபடியும் என்னை மன்னிச்சிருங்க, நம்ம யூடியூப்பில் சேர்ந்து என்னை இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் வந்து இன்னொருத்தருடைய குடும்ப விவகாரத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறதுங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் அது பேசின விஷயங்கள், அப்புறம் கார்த்திக் குமார் அவங்க முன்னாள் கணவன் பேசின ஆடியோக்கள்லாம் இப்போ நான் உங்களுக்கு பார்வைக்கு வைக்கிறேன் ஆதாரத்தோட. நீ சொன்ன அதே வார்த்தையை நான் சொல்கிறேன். ஓ மப்புக்கு நான் ஊர்காவா? அதே மாதிரி உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னிங்க. சொல்லுங்கள் மேடம். சுச்சி மேடம், இன்டலெக்சுவல் வெல் ரெட் சுச்சி, ஆர்ஜே சுச்சி, ஐயராத்து பொண்ணு, சொல்லு கேட்போம். உன்னோட டாக்டிக்ஸ் எனக்கும் தெரியும். என்ன பண்ணுவேன்? சடனாக நீ வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கேன்னு என்ன பண்ணுவேன்? கூட சண்டை போட்டு வீட்டிலேருந்து கிளப்பி விட்டுருவேன். அதுதானே உன் பிளானு. எப்போதான் தானே பண்ணிகிட்ருக்க. என்ன புதுசாவா பண்ண நீ? என்னமோ புதுசாக உன்னை நான் இப்போ தான் பார்க்குற மாதிரி பேசுகிறேன். தப்பு பண்ணுறவங்களுக்கு மித்தவங்க மேலே தான் பழி சொல்ல தோணும். ஏன்னா நீ வந்து தப்பு பண்ணுற கேட்டகரி. அது மட்டும் இல்லை,
அந்த தப்பை யாரும் கேட்டு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி மித்தவங்க மேலே பழி போடுற கேட்டகரின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ புதுசாக இங்கே பூசி முழுகாத. டோன்ட் ட்ரை டு டைக்ரெஸ். ஓகே, இஷ்யூ ஹியர் இஸ் why are you being abusive? Why are you abusing my mother, my children and me? Why are you tormenting me? ஒரு சாப்பாடை போட்டு ஒரு தூங்க வைக்கிறோம்னா அதை கூட உனக்கு செய்ய ஒழுங்காக துப்புல இத்தனை தூங்க விட உனக்கு வந்து தெரியலைன்னா அப்புறம் நீ என்ன மனுஷின்னு தான் உனக்கு கேட்டேன். அடுத்து ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பித்த அசிங்கமாக பேசுகிற, நீ வாய்க்கு வந்ததை பேசுகிற. அவள் வாயிலவே இவ வாயிலவே அவ கூட பற்றியா இவ கூட பற்றியான்னு. இதெல்லாம் யாரும் படித்தவங்க பேசுறது கிடையாது. இப்படிலாம் படிக்காத முண்டங்க இருக்குது தெரியுமா, அதுங்க பேசுகிற பேச்சு. முண்டங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க பேசுகிற பேச்சு. இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தான் உனக்கு கேட்டேன். உன் வளர்ப்பு அப்படி இல்லையே, உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே, நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமின் ஃபேமிலியில நான் வந்தேன். நல்ல சிஸ்டர்ஸ் தானே இருக்காங்க. உன் விஜயமெல்லாம் பேசும்போது ஐ could feel that you come from a good background. அப்புறம் ஏன் இந்த ஒரு கேவலமான ஒரு பேச்சு, சாக்கடை நாராசமான பேச்சுன்னு தான் உனக்கு கேட்டேன். அதுக்கு ஒரு பதிலும் இல்லை. ஸோ யூ feel you're entitled to say whatever you want just because you have a suspicion and you will call it a prank at the end of it, is it? அதுக்கப்புறம் அதுக்கிட்ட நான் பேசவே இல்லை. இதுக்கு இடையில 6 மாசத்துக்கு ஒரு என்னை பத்தி பேசுறாருங்கல்ல, சத்தியமான பொய். அப்புறமா நான் வந்து கேரளாவுக்கு பெண்களை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லுது. இதை நிரூபிச்சுட்டா நான் என் தொழிலை விட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து நியூடு ஃபிலிமுக்கு ஆட்கள் அனுப்புறேன்னு ஒரு வாய் கூசாம ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கு. எதுக்குமே ஆதாரம் கிடையாது. அது என்ன காரணம்னா, யூடியூப்ல நாம இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிச்சு. அந்த இன்டர்வியூ நான் மறுத்துட்டேன். இதான் காரணம் என் மேல உள்ள கோபம். ரெண்டாவது, அது பேசுனது பூரா சட்டவிரோதமான பேச்சுக்கள். அப்படி பேசவே கூடாது. ஒருத்தனை கொலை பண்ணேன்னு சொன்னான்னா அது என்ன அர்த்தம்? அது கொலை வெறியை தூண்டுவதாக அர்த்தம். இதனால குமுதம் சேனலுக்கு கெட்ட பேர். அந்த இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி ஒரு டெம்ப்ட் பண்ற மாதிரி கேள்வி கேட்டா அந்த கேள்வி கேட்ட ஆங்கரையும் வழக்கு பதிவு செய்யணும், அவரும் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படி பார்க்க போனா அந்த குமுதம் ஆங்கரும் குற்றவாளி தான். இத நீங்களே அந்த பேட்டியை படித்தாலும் சரி, இப்போ நான் சொல்ற ஆதாரங்களை காட்டினாலும் சரி, எது உண்மைன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் வந்து உண்மையான பத்திரிகைக்காரன். அது பத்திரிகை இல்லைன்னு சொல்லுது. நீங்க கடையில போங்க, நெற்றிக்கண் வார இதழை பாருங்க, அதுல திரைக்கு பின்னால் எம் ரங்கநாதன் போட்டிருக்கு. இல்லைன்னு மறுக்க முடியுமா? நான் பத்திரிகைக்காரன் தான். அதே மாதிரி யூடியூப்ல இன்னைக்கு எல்லாரும் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? இந்தியா கிளேஸ்லேருந்து கலாட்டாலேருந்து எல்லாரும். ஏன் குமுதம் யூடியூப்ல நான் 1.5 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். கொரோனா டைம்ல குமுதத்துக்கு யூடியூப்ல ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நான் தான். நன்றி கெட்டதனமா குமுதம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு நான் வேற என்ன செய்ய முடியும்? ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நான் என் கடமையை செய்வேன். என்னைய கடமையை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு பலர் முயற்சி பண்றாங்க, பிளாக்மெயில் பண்றாங்க என்ன. நான் அந்த பிளாக்மெயிலுக்கு அஞ்சவே மாட்டேன். நான் பணங்காட்டு நரி. அதனால இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். என்ன, அது என்ன ஆளை வச்சு அடிப்பேன் அப்படின்னு சொல்லுது, செய்யட்டும், அதுக்கான பலனை அதே அனுபவிக்கட்டும். இன்னொரு விஷயம், கார்த்திக் குமாரை சட்ட ரீதியா விவாகரத்து பண்ண அந்த அது இப்போ கார்த்திக் குமாரை பேசுறதுக்கு சட்டப்படி உரிமை இல்லை. ஒரு விவாகரத்து செய்த முன்னாள் கணவனை பற்றி பழைய மனைவி பேசுறதுக்கு அருகதை இல்லை. அது பேசலாம், சட்டப்படி தப்பு. அதுவும் தப்பை தொடர்ந்து செய்யுது. அது மட்டும் இல்லை, தனுஷ், ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா எல்லாரையும் பத்தி வன்மத்தோட பொய்களை கக்குது. அதுக்கெல்லாம் நான் எங்க மறுப்பு சொல்றது? அதாவது ஒரு யூடியூப்ல இவ்வளவுதான் பேசணுங்கிற வரம்பை மீறி பொய்களையும் அவதூறுகளையும் கொலை மிரட்டல்களையும் விடுக்கிற அந்த லூசை நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிரிமினல் மெண்டல், அவ்வளவுதான். அது பேரை சொல்றது கூட எனக்கு கூச்சமா இருக்கு.
இப்படி ஒரு பிளாக்மெயில்கிட்ட மாட்டி அவதிப்பட்ட கார்த்திக் குமார் அதுகிட்ட இருந்து விடுதலை வாங்கிட்டாரு, விவாகரத்து பெற்றார். அவருடைய அவரு அதுகிட்ட பேசின பேச்செல்லாம் நீங்களே படிச்சு பாருங்க, உங்களுக்கு உண்மை தெரியும். அது என்னென்ன வேலை செய்யுது கிரிமினலா அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உற்றார் உறவினர் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.